ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் நெய் போட்டு தான் தாளிக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நான். நெய் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெய் உருகிட்டு அப்புறமா கடுகு வெடிக்கணும். மீன்வைல் என் சேனலை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நான் எதாவது தப்பு பண்ணேன்னா எனக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். நார்மலாக செய்கிற சாம்பார் வந்து இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிடணும். வெங்காயம் போட்டு வெங்காயம் வதக்கிடணும். தக்காளி போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதிலேயே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், அப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு அதையும் அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கின்னு அதுக்கப்புறம் பருப்பு காய் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கணும். புளியையும் உப்பும் போட்டு லாஸ்ட்டாக ஊற்றி கலரிக்கணும். பட் ஆனால் இப்போ நான் செய்ய போகிறது வந்து பிளாண்ட் மெத்தட் தான். இது வந்து ஒன்லி ஃபார் அல்சர் பேஷண்ட்டும், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்க பேஷண்ட்ஸு, அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸுக்காகவும் தான் பண்ணுறேன். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸ்னால் சர்ஜரிக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் வந்து அவங்க பிளாண்டாக தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். எந்த ஒரு காரமோ இல்லை ஸ்பைசஸோ போடாமல் ரொம்ப சாஃப்டான ஃபுட்டு தான், வயிற்றை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாத ஃபுட்டு தான் சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். அது எந்த விதமான சர்ஜரியாக இருந்தாலும் சரி சேம் ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வயிறு நல்லா இருந்து பட் சர்ஜரி முடித்து அப்புறம் 10 நாள், ஒரு வாரம் 10 நாள் இருக்க பேஷண்ட்ஸ் கூட இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த சாம்பார் வந்து நீங்கள் சாதத்துக்கோ இல்லை வந்து சப்பாத்திக்கோ, தோசைக்கோ, இட்லிக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் ரைஸுக்கு தவிர நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரைஸுக்கும் சேர்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா நெய் உருகிடுச்சு, கடுகு வந்து பொரிய ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். நார்மலாக செய்கிற ப்ரொசீஜர் வந்து எல்லா சேனல்லையுமே வந்து போடுறாங்க. அது வந்து எல்லா சேனல்லையும் நிறையவே இருக்குது. ஆனால் பிளாண்டு மட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவும் தமிழில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நிறைய சேனல்ஸில் இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு தாட் வந்தது, இதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் யூடியூப்லன்னு சொல்லிட்டு. நார்மலாக எனக்கும் கூட வந்து வயிறு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நானும் பிளாண்ட் டயட் தான் சாப்பிட்றேன். ஸோ நான் பண்ணுற சாப்பாட்டையே என் வீடியோவாக எடுத்து போடக்கூடாதுன்னு ஒரு தாட் இருந்தது. அந்த தாட்டை தான் நான் இப்போ வந்து பண்ணுறேன். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் சேனலை கன்டினியூ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கடுகு பொரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா எல்லாமே கொஞ்சம் தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சா அப்புறமா அந்த நெய் வாசம் கூட அவ்வளோ சீக்கிரமாக வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். வாசனை வந்து அந்தளவுக்கு நிற்காது, குயிக்காகவே வந்து இதுவாகிடும், ஆவியாக அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து கடுகை இது பண்ணுறேன், பொரிய வைக்கிறேன். மீன்வைல் வெங்காயம் தக்காளியெல்லாம் நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினீங்கன்னா குயிக்காக வந்து வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடும். இப்போ ஃப்ளேம் வந்து நான் கொஞ்சம் ஹை ஆக்குறேன். டே பை டே புதுசாக ஏதாவது டிஷ்ஷஸ் ரெசிபீஸ் பண்ண முடியுமான்றதை நான் பார்க்குறேன் பிளாண்டாகவே. ஏன்னா நார்மலாக பண்ணுற கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி வேணால் பண்ணலாம், பிளாண்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாமே கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம்.
ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறேன். 50% தான் வதக்க போகிறேன். நான் என்டையராக ஃபுல்லாகவே வதக்க போகிறது கிடையாது. ஏன்னா 50% வதக்குனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே வதக்கிட்டோம்னா அது வந்து கிரேவிக்கு, தொக்குக்கு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் ஃபுல்லாக வதக்கினா நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு வந்து 50% வதக்கினா போதும். இது மணத்தக்காளி காய் போட்டிருக்கிறதுனால கலர் வந்து சாம்பாரோட கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், தீஞ்சு போன கலர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் தீயெல்லாம் இல்லை. மணத்தக்காளி வத்தல் போட்டிருக்கிறதுனால கலர் வந்து உங்களுக்கு சாம்பார் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியலாம். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி பிளாண்ட் டயட் வந்து அல்சர் பேஷண்ட்க்கும் அப்புறமா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஆப்டான ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா வயிற்றுக்கு இது சாப்பிட்றதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கும் கூட சிவியராக கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்குது, லிவர்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. பட் நான் இது சாப்பிட்றதுனால எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வயிறு எரிச்சலோ எதுவுமே இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி வதங்கிட்டு வருது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தீய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கலாம். தக்காளியில் சூடு ஜாஸ்தி ஏற ஏற கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ப்ராப்பராக நம்மளால் வந்து வதக்க முடியும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ வந்து நான் துவரம்பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச பருப்பை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரில். இது வந்து நான் 2 பேருக்கு உண்டான அளவுக்கு நான் சாம்பார் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பேருக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ அகைன் கொஞ்சம் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா திக்னஸ்க்காக, கூட வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஜவ்வரிசி வந்து. உடம்புக்கும் குளிர்ச்சி கொடுக்கும், வயிற்றுக்கும் வந்து ரொம்ப நல்லது ஜவ்வரிசி. அல்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ஃபுட்டில் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணையும் ஆற்றும், உடம்பும் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும். மீன்வைல் வந்து நம்ம கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நல்லா 1லேருந்து 3 தடவை வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் மட்டும் ஒரு பக்கமாக போட்டுறேன், மற்ற காய்கறி ஒரு பக்கமாக போடுறேன். ஏன்னா வேகும் போது நம்ம அடுத்தது கிளறும் போது முருங்கைக்காய் ஒரே பக்கமாக இருந்ததுன்னா கிளறும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெதுவாக கிளறும் போது எந்த பக்கம் மெதுவாக கிளறணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அகைன் காயெல்லாம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி எடுத்திங்கன்னா பொதன்னு ஆகிடும். கொஞ்சமாகவும் தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஜவ்வரிசி போட்டதுனால நம்ம சாம்பார் வந்து கொஞ்சம் நல்லாவே திக்னஸ் கொடுக்கும். குக்கர் வந்து நான் இப்போ மூடிடுறேன். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 4 விசில் வைங்க. கண்டிப்பாக 4 விசில்ஸ் வைக்கணும். அப்போ தான் காய் வேகும், பருப்பும் வேகும். டைமிங் கணக்கு வைக்காதீங்க. ஃபுல் ஃப்ளேமில் 4 விசில்ஸ் வரணும். இப்போ 4 விசில்ஸ் வச்சு எடுத்தாச்சு நம்ம.
இப்படி தான் இருக்கும். காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ பக்காவாக. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 3 பட்டை புளி, அப்புறமா 1 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 1/4 ஸ்பூன் வரைக்கும் கூட உப்பு போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா காய் நிறைய இருக்கிறதுனால உப்பு அப்படியே இழுத்துக்கும். அது இல்லாமல் ஒரு 3 ஸ்பூன் வந்து அரோட்டி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த புளி கரைச்சலில். இந்த புளி கரைச்சலில் வந்து 3 பட்டை புளி, 1 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா 3 ஸ்பூன் வந்து அரோட்டி மாவு போட்டிருக்கேன். அரோட்டி மாவும் கூட வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் அரோட்டி மாவு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து லைட்டாக கலக்கிறேன் நான். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் கலந்தீங்கன்னா முருங்கைக்காய் துண்டு துண்டாக போயிடும். ஸோ அதனால் ஜென்டிலாக கலக்கணும், மெதுவாக கலக்கணும். ஸோ அதனால் நான் மெதுவாக கலந்து விடுறேன். முருங்காவோ காயோ எந்த டேமேஜும் ஆகாத அளவுக்கு பொறுமையாக கலந்து விட்டாச்சு. இப்போது அகைன் நான் விசில் வைக்கிறேன், ஏன்னா காய் வந்து வேகணும். இப்போ வந்து 75% வந்து காயெல்லாம் வெந்துட்டுருக்கும். இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். ஸோ அது இல்லாமல் புளி கரைச்சல், அந்த உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகணும், பிளெண்ட் ஆகணும் அந்த சாம்பாரோட. ஸோ அதனால் 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு விசில் வைங்க போதும். இப்போ வந்து ஒரு விசிலும் வந்துடுச்சு. ஸோ காயும் நல்லா வெந்துடுச்சு. அந்த புளி கரைச்சல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்படி தான் இருக்கும் சாம்பாரோட லுக்கு. உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் இதை காட்டுறேன். Thank you viewers.